நாங்கள் இன்றைக்கி எங்கே போய்கிட்டுருக்கோம் அப்படின்னா கோவளம் பீச் லைட் ஹவுஸ்க்கு தான் போய்கிட்டுருக்கோம். இது ரொம்ப நாள் பிளான் பண்ணி அது இன்றைக்கி தான் நிறைவேறி இருக்குன்னு சொல்லணும். ஸோ டோல்கேட் தாண்டி நாங்கள் பைக்கில் போய்கிட்டுருக்கோம். நான், என் ஹஸ்பண்ட், என் பாப்பா. லைட் ஹவுஸ் மேலே நின்று பீச்சை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ அதை பார்க்குறதுக்காண்டி நாங்கள் உள்ளே போயாச்சு. போனதுக்கப்புறம் ஒரு ஆளுக்கு 20 rupees சார்ஜு. அந்த சார்ஜிங் முடிச்சுட்டு பார்க்கிங்க்கு தனி சார்ஜ். அதை முடிச்சுட்டு க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். நின்று முதல்ல மேலே 25 பேர் போயிருக்காங்க. அவங்க கீழே வந்ததுக்கப்புறம் தான் எங்களை விடுவாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் நாங்கள் மேலே போகிறதுக்கு தயாராகிடுச்சு. அலையோட சத்தம், நல்ல காற்று, வேறு லெவல் வைப்பாக இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக உள்ளே என்ட்ராயாச்சு. என்ட்ரானதும் எங்கள் நேரம் அன்னைக்கின்னு பார்த்து லிஃப்ட் ஒர்க்கிங் ஆகலை. ஸோ ஸ்டெப் வழியாக தான் நாங்கள் ஏறி போகணும். அன்றைக்கி நிறைய ஸ்டெப் இருந்துச்சு. ஆனால் போகும்போது அவ்வளோவா ஸ்டெப் ஏறினது தெரியல. வரைச்சதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ மேலே ஒருவர் இந்த ஸ்டெப்பாக ஏறிட்டுருக்கோம். ஏறினதுக்கப்புறம் சைடில் அந்த ஜன்னல் மாதிரி வச்சுருக்காங்கல்ல, அதுலேருந்து பீச்சை பார்க்குற வியூ வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ அப்படி நாங்கள் பார்த்துட்டு போனோம். நிறைய போட்டிங்லாம் போய்கிட்டு இருந்தது பீச்சில். இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் லைட் ஹவுஸ் போனதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். அதுவும் ரொம்ப நாள் பிளான் பண்ணோம் இங்கே போகணும் அப்படின்னு. இதுதான் வியூ. ஒரு வழியாக ஸ்டெப் ஏறி மேலே வந்துட்டோம். வேறு லெவலாக இருந்துச்சு பீச்சோட வியூவு. எங்களுக்கு வேறு லெவல் ஹாப்பி, எக்ஸைட்மெண்ட் வேறு லெவல் சொல்லப்போனால். அப்படி ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்தோம் மேலே நின்றுட்டு. சூப்பராக இருந்துச்சு வியூ. மேலே பயங்கரமாக காற்றடிச்சிச்சு. ஸோ மேலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மேலே நின்று அந்த பீச் வியூவை பார்க்குறது. நீங்களும் ஃபேமிலியோட ஒரு நாள் கோவளம் பீச் லைட் ஹவுஸை போய் பாருங்கள். உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கீழே போனோம். கீழே சில்ட்ரன்ஸ் பார்க் இருந்துச்சு. அதில் பாப்பா வச்சு கொஞ்சம் நேரம் நாங்கள் அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அங்கே போயாச்சு. அங்கே போய் 3 பேரும் கால் நனைச்சிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஈவினிங் டைம் ஃபேமிலியோடு கொஞ்சம் வெளியில் போங்க. அப்போ தான் மனசுக்கு கொஞ்சம் ஒரு நிம்மதி கிடைக்கும். எப்போ பார்த்தாலும் வீட்லேயே இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தால் ப்ரெஷர் தான். ஸோ மன நிம்மதிக்காண்டியாவது ஈவினிங் டைம் எல்லோரும் கொஞ்சம் வெளியில் போய் ஜாலியாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய்.